டாக்டர் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய். ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நமது எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னார்கள்? அந்த மகளிர் உதவித்தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த முடியாது என்று கூறினார்கள். ஆனால் இன்று அந்த மகளிர் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி காட்டியுள்ளார் நமது முதல்வர். இன்று கிட்டத்தட்ட 1,15,00,000 ஏழை எளிய குடும்ப தலைவிகள் மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைகிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஜனங்க மறந்துடுறாங்க. இந்த மாதிரி மனிதநேயமிக்க பல சிறப்பான திட்டங்களை செய்யறது மட்டுமல்லாம, ஆனா நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாம அவ்வளவு உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தமிழக அரசுக்கு, நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசு தொடர்ந்து இடையூறு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம், ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் விவகாரமா இன்னைக்கு அதிமுக சேர்ந்த அண்ணன் எடப்பாடியும் சரி, பாஜக மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலையும் சரி, அவங்க நம்மளுடைய திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதே ஜாஃபர் சாதிக் 40 லட்சம் போதை பொருள் அவர்கிட்ட பிடிபட்டு கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் அங்க இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் அங்க போதைப் பொருள் எடுத்து, அந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த சட்டப்படி அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க அரசாங்கம். அந்த வழக்குல அவருக்கு எதிரான நல்ல தரவுகளையும் சாட்சிகளையும் நம்முடைய அன்றைய அதிமுக அரசு கொடுக்காதனால அவர் விடுதலை ஆகிறார். இந்த ஜாஃபர் சாதிக்காக வாதாடிய, அவர் விடுதலைக்காக வாதாடிய வழக்கறிஞர் யார் தெரியுமா? பால் கனகராஜ். அவர் யாருன்னா இன்றைய பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர். பாருங்க, அதிமுக அரசு கொடுக்க வேண்டிய தரவுகளை சாட்சிகளை சரியா கொடுக்காதனால விடுதலையாராரு. இதே ஜாஃபர் சாதிக் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோர்ட்ல வாதாடுவர் யாரு? இன்னைக்கு பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் பால் கனகராஜ். இவங்க நம்ம முதலமைச்சர் மேல, நம்ம அரசாங்கத்து மேல குறை சொல்றாங்க. ஒரு கேலி கூத்து, எவ்வளவு ஒரு அபாண்டம் இது! நல்லா நீங்க மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு பிரச்சாரம் வர துவங்கி வச்சிருக்காங்க, போதை இல்லா தமிழ்நாடு. மோடி இல்லா இந்தியன் போட்டாலே போதும், போதை பொருள் வரப்போறது கிடையாது இந்தியாவுக்குள்ள. இதெல்லாம் ஜனங்க ஊரை ஏமாத்துறாங்க இவங்க எல்லாம். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய பேர், நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அரசியலுக்கு நல்லது செய்ய நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன இடம் சரியில்லாத இடம். பிஜேபி முழுமையா மாத்திட்டாங்க. அவரை மூலச்செலவு பண்ணி இன்னைக்கு முழு நேர ஒரு மத பிரச்சாரகரா, ஒரு வலதுசாரி, ஒரு அரசியல்வாதி அவர் செயல்பட்டு இருக்கிறார். சென்ற மாதம் பிப்ரவரியில் சட்டமன்றத்தில் நமது முதலமைச்சர் ஒன்றை குறிப்பிட்டார். சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தும் கோப்புகளில் நான் கையெழுத்திடும் பொழுது அந்த திட்டத்தால் பயன்பெறும் மக்களை நான் பார்க்கின்றேன். அந்த திட்டத்தால் பயன்பெறும் மக்களின் மகிழ்ச்சியே என் பெருமகிழ்ச்சி என்று கூறினார். அதுதான் மனிதநேயின் நேயத்தின் ஒரு அடையாளம் என்று நாம் கூறலாம். இன்று அவர் அதே போல பல விஷயங்கள், நாட்டு மக்களுக்காக பல விஷயங்களை அவர் செய்து வருகின்றார். நிறைய திட்டங்கள் அதுல எல்லா திட்டங்களையும் சொல்றதுக்கு இந்த மேடையில் நேரம் கிடையாது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மனங்களை, துயருற்ற மக்கள் மனங்களை கொள்ளையடித்த அந்த மனிதநேயமிக்க சில திட்டங்களை பற்றி நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு அவர்களை தேடி மருத்துவர்கள் செல்லும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை நமது தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. அதே போல சாலை விபத்தில் அடிபட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு
முதல் 48 மணி நேர சிகிச்சையை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று இன்னுயிர் காப்பும் திட்டம், அதுவும் மிக சிறந்த ஒரு திட்டம். ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஏற்கனவே நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மாதம் 1200 ரூபாய், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1500 ரூபாய், மிகவும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 2000 ரூபாய். அதே போல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் மாணவிகள் உயர்கல்வி பெற்று ஆண்களுக்கு நிகராக சமுதாயத்தில் உயர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அரசு பள்ளிகளில் படிக்கும் அந்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற உயர்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது நமது அண்ணன் தளபதி அவர்களின் அரசு. அதே போல டாக்டர் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம், இப்போது நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பேசினார், அதை பத்தி கூட சொல்லியிருந்தார், மாதம் 1000 ரூபாய். ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நமது எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னார்கள்? அந்த மகளிர் உதவித்தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த முடியாது என்று கூறினார்கள். ஆனால் இன்று அந்த மகளிர் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி காட்டியுள்ளார் நமது முதல்வர். இன்று கிட்டத்தட்ட 1,15,00,000 ஏழை எளிய குடும்ப தலைவிகள் மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைகிறார்கள். அதே போல மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம், பெண்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறார், குறிப்பா பெண்களுக்கு. அதே மாதிரி அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஏழை வீட்டு மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், அதே மாதிரி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நிவாரணம். எல்லாம் மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2வது கொரோனா அலையின் உச்சகட்டம், அப்போ நிதி நெருக்கடி, கடுமையான நிதி நெருக்கடி நம்முடைய அரசாங்கத்துக்கு. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சில மாதங்களில், ஓரிரு மாதங்களில் தேர்தல் வாக்குறுதி நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு? அந்த கொரோனா அந்த முடக்கத்தினால, அந்த பேரிடர் காலத்தில் ஏற்பட்ட முடக்கத்தினால ஜனங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடியே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் அந்த 4000 ரூபாய் கொடுத்தார். அவர் சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிக்சாங் புயல் இன்னைக்கு சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள், குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பு. இந்த 2 பேரிடர்னால கிட்டத்தட்ட 37,000 கோடி நம்ம தனிநபர் சொத்துக்கள் மற்றும் அரசாங்க சொத்துக்கள் போச்சு. அதுக்கு நம்ம ஒன்றிய அரசு நிவாரணம் கேட்ட ஒத்த பைசா வரல. ஆனா இவ்வளவு நிதி நெருக்கடி மத்தியிலையும் நம்ம முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தலா 6000 ரூபாய் கொடுத்தார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஜனங்க மறந்துடுறாங்க. நீங்க அரசாங்கங்கள் உதவி செய்யும், ஆனா ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடி, இந்த சூழ்நிலையில இவ்வளவு செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நான் அரசியலுக்காண்டி, கூட்டணி கட்சியில் இருக்கிறதுக்காண்டி பேசல, நான் நிதர்சனத்தை தான் நான் சொல்றேன். இங்க நான் இந்த மாதிரி மனிதநேயமிக்க பல சிறப்பான திட்டங்களை செய்யறது மட்டுமில்லாம தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் வகையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதை நடத்தியது நம்முடைய தமிழக அரசு. அதன் மூலம் கிட்டத்தட்ட
9 லட்சம் கோடிக்கு மேல இன்னைக்கு தொழில் முதலீடுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அதன் மூலமா கிட்டத்தட்ட 30 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்ம அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. ஒரு பக்கம் மனிதநேயமிக்க ஏழை ஜனங்களுக்கு, பெண்களுக்கு உதவிகள், மற்றொரு புறம் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு திட்டங்கள். ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்முடைய முதலமைச்சர் அல்லும் போல உழைக்கிறார். நான் பல பேர்கிட்ட நான் பேசும்போது நான் சொல்லுவேன், நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அரசியல்வாதி பாடு எவ்வளவு கஷ்டம்னு. நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி ஓடிக்கிட்டே இருக்கணும். காலையில் எந்திரிச்சிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவனுக்கு ஓய்வே கிடையாது. தனிப்பட்ட நேரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்மளோட முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நிலையும் பொருட்படுத்திக்காம அவ்வளோ உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தமிழக அரசுக்கு நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசு தொடர்ந்து இடையூறு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் அதை அமலுக்கு கொண்டு வர முடியாமல் அதுக்கு தடையாக இருப்பவர் நம்முடைய ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் ஆளுநர் ஆர்.என். ரவி அவங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நம்ம கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. அதை வசூலிச்சுட்டு திருப்பி மாநிலங்களுக்கு பகிரணும், ஷேர் பண்ணிக்கணும், எல்லா ஸ்டேட்டுக்கு மத்தியிலும் ஷேர் பண்ணிக்கணும். அதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. ₹1 நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு திரும்பி கொடுக்கிற 29 பைசா தான். இன்னைக்கு எய்ம்ஸ் சொல்லிட்டு மதுரையில புகழ்பெற்ற அந்த எய்ம்ஸ் மருத்துவரை தொடங்குறேன்னு சொல்லிட்டு 2015 அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி அன்னைக்கு அடிக்கல் நாட்டாங்க இந்த ஒன்றிய அரசு. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணோம். இன்னைக்கு மறுபடியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பூமி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் விட்டுருவானுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருமானு நினைச்சா கண்டிப்பா யாருக்கும் அந்த நம்பிக்கையே கிடையாது. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் பாகம் 2 விரிவாக்க திட்டம், அந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 63,000 கோடி. இந்த 63,000 கோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பாதி கொடுக்கணும், நம்ம மாநில அரசு தமிழக அரசு பாதியை கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசை சார்ந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ங்கிறது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு குழு, அதுக்குண்டான ஒப்புதலை கொடுக்காம இது வரைக்கும் நிதியை கொடுக்கல. ஆனா உங்களுக்கு தெரியும், ஓமார் போனீங்கன்னா பல இடங்களில் போனீங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இனிய வேகமா நடந்திருக்கும், வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கு முடியாத காரணம் நம்ம ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆனா அந்த வேலைகள், அந்த திட்டப்பணிகள்ல தொய்வு ஏற்பட்டக்கூடாது, தடங்கள் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிதி நெருக்கடியிலையும் நடப்பு வருஷம் 9,000 கோடி நம்ம தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. இந்த 2024-25 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ஒதுக்கி இருக்கு. இவ்வளவு நிதி நெருக்கடியில நம்ம அரசாங்கம் ஒதுக்குது. அதாவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது. இது ஜனங்க படிச்சவங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், கிராமப்புறங்கள்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு 1,20,000 ரூபாய் ஆகும், அது 78,000 நாங்க கொடுத்துறோம், மீதி 42,000 ரூபாய் மாநில அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா 1,20,000 ரூபாய் வச்சு குடிசை வீட கூட கட்ட முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நம்மளுடைய மாநில அரசு தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு 2,40,000 ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டு 1,62,000 ரூபாய் நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது, மீதி 78,000 நிதியை ஒன்றிய அரசு கொடுக்குது. அது கூட சில சமயம் கொடுக்கிறது இல்லை. ஆனா அந்த வீடு திட்டத்துக்கு என்ன தெரியும் பேர் வச்சிருக்காங்க, மோடி வீடு திட்டம் வச்சிருக்காங்க. இது எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திட்டம் ஆனா ஸ்டிக்கரா கொட்டிட்டாங்க. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம், நீங்க ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் விவகாரமா இன்னைக்கு அதிமுக சேர்ந்த அண்ணன் எடப்பாடியும் சரி, பாஜக மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலையும் சரி, அவங்க நம்மளுடைய திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதே ஜாஃபர் சாதிக் 40 லட்சம் போதைப் பொருள்
அவர்கிட்ட இருந்து பிடிபட்டு கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அங்க இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் அங்க போதைப் பொருள் எடுத்து அந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த சட்டப்படி அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க அரசாங்கம். ஆனா அந்த வழக்குல அவருக்கு எதிரான நல்ல தரவுகளையும் சாட்சிகளையும் நம்முடைய அன்றைய அதிமுக அரசு கொடுக்காதனால அவர் விடுதலை ஆயிடுறாரு. அப்போ இந்த ஜாஃபர் சாதிக்காக வாதாடிய அவர் விடுதலைக்காக வாதாடிய வழக்கறிஞர் யார் தெரியுமா? பால் கனகராஜ். அவர் யாருன்னா இன்றைய பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் அணியோட மாநில வழக்கறிஞருடைய தலைவர். அவர் பாருங்க, அதிமுக அரசு கொடுக்க வேண்டிய தரவுகளை சாட்சிகளை சரியா கொடுக்காதனால விடுதலையாராரு. இதே ஜாஃபர் சாதிக் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோர்ட்ல வாதாடுவர் யாரு? இன்னைக்கு பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் பால் கனகராஜ். இவங்க நம்ம முதலமைச்சர் மேல நம்ம அரசாங்கத்து மேல குறை சொல்றாங்க. ஒரு கேலி கூத்து. அந்த இந்த போதைப் பொருள் விஷயமா பேசுறதுக்கு உண்டான தார்மீக உரிமையை இழந்து விட்டது அதிமுகவும் பாஜகவும். இன்னொன்று சொல்றேன் நானு, போதைப் பொருள் அது கடத்தல் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு மோசமான விஷயம். இன்னைக்கு நம்ம இளைய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து. இன்னைக்கு சாராயம் போய் கஞ்சா போய் இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அதாவது செயற்கை மருந்துகள் மூலியமா தயாரிக்கப்படுற அந்த மருந்துகளை தான், அந்த போதைப் பொருளை தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் ஹெராயின், கொக்கைன், மெத்தம்பெடமைன். இதுதான் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இது நம்ம ஊரை தயாரிக்கிறாங்களா? கிடையாது. இது எங்க தயாரிக்கிறாங்க? நீங்க பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அது போன்ற அந்த நாடுகளில் அதை உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி கடல் வழியா அதை கடத்திட்டு வந்து நம்ம குஜராத்தில் இருக்க துறைமுகம் அங்க இறக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா அனுப்புறாங்க. ஆனா இதை தடுக்க வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு, ஒன்றிய உள்துறை அமைச்சகம், நம்முடைய இந்தியாவுடைய காவல் கடற்படை, அதே மாதிரி நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம். இவங்க தான் இந்த வெளிநாடுகளிலிருந்து வர போதைப் பொருளை தடுக்க வேண்டிய கடமை அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா நேத்து கூட பேப்பர்ல படிச்ச கிட்டத்தட்ட 420 கோடி மதிப்பிலான அந்த மெத்தம்பெடமைன் அந்த போதைப் பொருளை வந்து குஜராத் கடலோர பகுதியில் நம்மளுடைய காவல்படை கடற்படை இந்திய கடற்படை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மதிப்பிலான போதைப் பொருள் நம்முடைய இந்தியாவுக்குள்ள வருது. அதுல ஒரு 5% பிடிக்கிறாங்க. மீதி 95% இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு வருதுங்க. இதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம், தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம். அவங்க அதை கோட்டை விட்டுட்டு நம்ம தமிழக அரசு மேலேயும் நம்மளுடைய தமிழக காவல்துறை மேலே வீண் பலி போடுறாங்க. எவ்வளவு ஒரு அபாண்டம் இது! நல்லா நீங்க மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு பிரச்சாரம் வேற துவங்கி வச்சிருக்கிறாங்க, போதை இல்லா தமிழ்நாடுன்னு. மோடி இல்லா இந்தியன் போட்டாலே போதும், போதைப் பொருள் வரப்போறது கிடையாது இந்தியாவுக்குள்ள. இதெல்லாம் வந்து ஜனங்க ஊரை ஏமாத்துறாங்க இவங்க எல்லாம். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய பேர் மாதிரி நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு அரசியலுக்கு வந்து நல்லது செய்வார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன இடம் சரியில்லாத இடம். பிஜேபி முழுமையா மாத்திட்டாங்க. அவரை மூலச்செலவு பண்ணி இன்னைக்கு முழு நேர ஒரு மத பிரச்சாரகரா, ஒரு வலதுசாரி, ஒரு அரசியல்வாதி அவர் செயல்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு நாடு ரொம்ப மோசமான நிலைமையை பார்த்து போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மதத்தாலையும் ஜாதியாலையும் நம்மளை பிரிச்சு பிளவுபடுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி அவங்க வாக்கு வங்கியை உயர்த்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு இன்னைக்கு பாஜக நினைக்குது. இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்ததில்லை. தந்தை பெரியார் காலத்தில் கிடையாது, அண்ணா காலத்தில் கிடையாது, டாக்டர் கலைஞரையா காலத்தில் கிடையாது. இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பல இன்னைக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. நம்ம கட்சி 2 கட்சிக்கும் திமுக, ஆனா எல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நாங்க நம்ம கூட்டணி சேர்ந்து எல்லா பலசெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு இந்த தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்காண்டி இன்னைக்கு நாங்களும் உங்க கூட இருந்து இன்னைக்கு நாங்களும் வந்து இந்த அரசாங்கம் நல்லா செயல்படணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்பட இந்த அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த குடியுரிமை திருத்த சட்டம் சொல்றாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படியும் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் குடியுரிமை, தேசிய குடியுரிமை பதிவேடுன்னு சொல்றாங்க. இது ரெண்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அடுத்து சிறுபான்மையினருக்கு குடியுரிமையை ரத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அசாம்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டு வச்சு நாளைக்கு சிறுபான்மையினருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இன்னைக்கு நேத்து அவங்க ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க, அதோட நிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய மசூதிகளையும் கிறிஸ்துவ ஆலயங்களை இடிச்சு அங்க கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ராமர் கோயில நிக்க போறதில்லை அவங்க. இந்த மாதிரி ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி தான் நம்மளுடைய நாடு போயிட்டு இருக்கு. அதனால் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை தேச தந்தை காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த இந்தியாவை, லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் வீரத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை, தியாகிகளின் இரத்தத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை, நம் தாய்நாடு இந்தியாவை காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை ஆதரித்து மதவாத பாஜகவை தோற்கடிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும் என்று சொல்கிறேன். அதே வேளையில் தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக பாடுபடும் நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் தலைமையிலான இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. கிரேக்க மன்னன் பிலிப்புக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், காண்டீபனுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா அம்மையார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மு.க. ஸ்டாலின், அண்ணன் தளபதி அவர்களின் புகழ் ஓங்குக, அவரின் மக்கள் தொண்டு வளர்க என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.